லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மாமா, நீங்க சின்ன வயசுல கத்து கொடுத்த ஆன சவாரி இன்னும் மரங்கள போல இது. ஐயோ, ஒரே காமெடியா இருக்குது. ஏய் மலு, எதுக்கு இப்படி தரையில தவழ்ந்துகிட்டு இருக்க? ஏய் பாண்டு, ஏய் டீ-ஷர்ட் விடு. என்னமாச்சு உனக்கு? அடி, நீ உமா புருஷன் தானே? என்னமா பேசுறா இவ? உமா புருஷா. அம்மா, அது என்னடா? இது இந்த திருகாணியோட ஜிமிக்கி தொலைஞ்சு போச்சு. அதுதான் நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். எங்க போச்சுன்னு தெரியல. எப்படி சமாளிச்சா பாத்தியா என் பொண்ணு? என்ன இருந்தாலும் வக்கீல் இல்லையா? எதையாவது தொலைச்சிட்டு தேடுறதே உன் வேலையா போச்சு. தள்ளு. அப்பா 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 அப்பா, ஏன்பா இவ்வளவு நேரம்? எங்கப்பா போயிட்டு வரீங்க? என்னடி உளற? நானா உளறேன்? நான் உளறேனா? நான் உளறேனா? ஏய் ஏய் அப்பா, அம்மா 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 பாருமா. அப்பா எப்படி சொல்றாரு பாருமா. என்ன பார்த்து உளறேன்னு சொல்றாருமா. யாரு? நான் அம்மாவா? இது யாரு? என்ன இவனை தெரியல உனக்கு? அதுவா? அது தனி காய்ச்சல் மாமா. சரி, அது யாரு? அதுவா? அது விஜய். டேய் விஜய், என்னடா பண்ற? விஜய் தானே? பேசிட்டு இருக்கும்போது தோணிங்க வேலை. சொல்றேன்ல. வர வர இந்த விஜய் பையன் தொல்லை. சரியாவே படிக்கிறது இல்ல இப்பெல்லாம். அப்பா ஏன் படிக்க? என்னடி ஆச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு? ஏய் இங்க பாரு. ஏய் என்னாச்சு? எல்லா பேரையும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க. என்ன கேம் விளையாடிட்டு இருக்கியா? கேம் விளையாடிட்டு இருக்காடா? டேய், அது போய் மலர் கிட்ட கேளுடா. மலர்? ஏய், அப்ப நீ யாரு? நான் தான். நான் வந்து சாவித்ரி. சாவித்ரியா? மாப்ள. மலர். மாப்ள. மா, என்னன்னு கேளுமா அவள. ஏய் மலர், வா வா இந்த பக்கம் வா. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ, தலையெல்லாம் சுத்துதே. நீங்க யார்கிட்ட கேட்டீங்க? எனக்கு என்னாச்சு தெரியல. உட்காரு. அண்ணே, என்னன்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? கேளுங்க. அண்ணா ஏதாவது சொல்லுண்ணே. நீங்க எல்லாம் ஏதாவது பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. எனக்கு தூக்கம் வருது. நான் அப்படியே மெல்லாம போயிடுறேன் பெட்ரூமுக்கு. ஏய் சும்மா இரு. மாப்ள. நான் ரூமுக்கு போறேன். மாமா கூல் ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்து வச்சிட்டாரு. அதான் எல்லாரும் நிதானம் இல்லாம இருக்காங்க. என்னங்க இதெல்லாம்? இவங்களுக்கு என்னத்தை கலந்து கொடுத்தீங்க? ஏய் சீதா, நானே சிங்கிள் டீ குடிக்க காசு இல்லாம இருக்கேன். இதுல உன் பிள்ளைங்களுக்கு நான் கை காசு போட்டு வாங்கி கலந்து கொடுக்கறேனாக்கும். அவன் என்னத்தை கலந்து குடிச்சான்னு அவங்கிட்டே கேளு. அவன் இடுப்புல ஏதாவது சொறி வச்சிருப்பான் பாரு. பிள்ளைங்க உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அண்ணே என்னண்ணே என்னாச்சு? என்னது இது? காமி 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 அண்ணே காமி. ஒரு அண்ணா பாக்கெட்ல என்ன?
அண்ணே. என்னடா அம்மா நல்லா குடிச்சிருக்காமா இவன். சின்ன மச்சான் உங்க அண்ணன் மட்டும் இல்ல டோட்டல் ஃபேமிலியும் குஸ்தி கிரிகளாகுது. அம்மா இங்க பாருங்க. ஏய் 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 விடுறி. விடுறி. டேய் ரவி, நீ போய் இந்த கம்பு எடுத்துட்டு வாடா. சரிம்மா எடுத்துட்டு வரேன். இரு உனக்கு இருக்கு. சீதா சவுக்கு வேணுமா? ம். அம்மா அம்மா இந்தாங்கம்மா. குடு. போடுங்க நல்லா. பொண்ணு. புள்ள பண்ற காரியத்தை பண்ணிருக்கேன். போடு நல்லா போடு. தோலை உரிக்கணும். ராஸ்கல். எங்க இருந்து வந்துச்சு இந்த பழக்கம்? வீட்டுக்குள்ள ஆட்டமா போட்டுட்டு இருக்கீங்க. கேட்டா ராஜா, அவன் தான் கிறுக்கு பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கானே. நீ அவன் கூட சேர்ந்து என்ன வேலை பண்ணிருக்கீங்க? என்ன வேலை பண்றீங்க? உங்களை திமிரு பிடிச்சு அலையறீங்களா? நல்லா நல்லா அடிக்கணும். நல்லா அடிக்கணும். போடு இந்த பக்கம். போ. உங்களை பண்ற வேலையே உனக்கு இருக்கு பாரு. அடிங்க. இன்னும் அடிங்க. வீட்டுக்குள்ள வருவியா நீ? வருவியா? வருவியாடா? உங்களோட டெரிட்டி கொம்பை வந்துச்சு பாத்தீங்களா? அதுல எல்லாம் அவ ரொம்ப ஸ்ட்ராங். உங்களை திமிரு பிடிச்சு அலையறீங்களா? இவ்வளோ பிரச்சனை வந்துருக்குது. எதுவுமே நடக்காத மாதிரி வெள்ளை வெட்டி உட்காந்துருக்கான் பாத்தீங்களா? ஆமா இல்ல? இரு அவனை இப்ப கோத்து விடுவோம். சீதா இவங்க எல்லாம் உட்கார்ந்து குடிக்கும் போது அந்த ஆளு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தான். எதுவுமே சொல்லல. நீ வேணா கேளு. ஏன் சம்பந்தி? ஏய் மலர் வீட்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு பெரிய மனுஷன் இருக்கீங்க. ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? சொல்லுங்க சம்பந்தி. பதில் சொல்லாம அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன வாயில கொழுக்கட்டையா வச்சிருக்கீங்க? வாயை திறந்து சொல்லுங்களேன். சொல்ல வாயை சொல்லுங்க. திறந்து சொல்லுங்க. ஐயோ, அம்மா. என்ன மாமா 10 ரவுண்டுக்கே மட்டை ஆயிட்டு அந்த வெள்ளை வெட்டிய அவரு பிடிச்சிருக்காருமா? விஜய்! ஏய் மேகலா! நீ வாடிங்க. ஏங்க நீங்களாவது உங்ககிட்ட கேட்க கூடாதா? மேகலா வெளிய வா. நான் கேட்டா அவங்க கொடுக்க மாட்டாங்க சீதா. ஷோ பண்ரோவி. அப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? டேய் நான் என்னடா பண்ணேன்? இப்படி குடிச்சிட்டு இருந்தா அம்மா என்ன நினைப்பாங்க? ஏண்டா இவங்க பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போங்கப்பா. அம்மா மா மா பாண்டி அம்மா அவங்க நமக்கு விரிச்ச வலையில அவங்களே விளை வச்சோம் பாத்தியா? சூப்பர் மாமா. ம். மாமா ஒன்னு சொல்லிட்டா. சொல்லு. ஏய் குடியேற பசங்களா நல்லா கேட்டுக்கோங்க. ம், ம். இஃப் யூ ஆர் பேட் இவர்தான் உங்க டாடி. ஏய் நல்லா இருந்துச்சா? சூப்பர்டா சூப்பர்டா. என்னம்மா காஃபிலாம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. சாப்பிட்டீங்களா? நான் வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டேம்மா. மலர் மலர் வந்துட்டேம்மா. என்னம்மா? இந்த எதுக்குமா? காலேஜ் போற வழியில அப்படியே கரண்ட் பில்ல கட்டிடு. ஓ இந்த கார்டு. சரி. ம். இந்த இது எதுக்குமா? இது விஜய் ஸ்கூல் ஃபீஸ். மேகலா கிட்ட இத கட்ட சொல்லிடு. சரிம்மா. சரி. ம். இந்த இது ராஜாவுக்கு செலவுக்கு வச்சுக்கிறதுக்காக. இந்த இத மளிகை கடையில கொடுத்துட்டு ம். மீதியே உன்னோட செலவுக்கு வச்சுக்கோ. சரிம்மா. அம்மா அம்மா அப்படி எனக்கு கொஞ்சம் செலவு இருக்கு. எனக்கு ஏதாவது பார்த்து கொடுத்தீங்கன்னா. உனக்கு கொடுத்த வரைக்கும் போறாதா? பேசாம இரு. உனக்கு இது தேவையா? தேவையா?
அம்மா அம்மா இந்தாங்கம்மா, இந்த மாசத்துக்கான எங்களோட ஷேர். என்னடா பணம் அதிகமா இருக்கு? 2 மாசத்துக்கு சேர்த்து தர. அண்ணன் வேலை இல்லாம இருக்குல்லம்மா, அதான் அதையும் சேர்த்து நானே தந்தேன். அண்ணா அடுத்த வேலைக்கு போற வரைக்கும் நானே கொடுத்துறேம்மா. அண்ணன் தம்பினா இப்படி தாண்டா இருக்கணும். ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது இன்னொருத்தர் அவங்க கேட்காமலே தானா வந்து சப்போர்ட் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறதுக்கு பேர் தான் கூட்டு குடும்பங்கிறது. அம்மா, உங்களுக்கு தெரியுது, ஆனா சில பேருக்கு தெரியவே மாட்டேங்குதேம்மா. சீதா, என்னோட ஷேர் என்னவோ அதை சொல்லு, நான் கொடுத்துட்றேன். ஏய் பாண்டி, அம்மா உள்ள போய் என்னோட பர்ஸ் எடுத்துட்டு வாடா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. என்ன? உங்களுக்கு வந்த ஆர்டர் தானே எனக்காக விட்டு கொடுத்தீங்க. அத நீங்க எனக்கு சும்மா தந்த மாதிரி இருக்க வேண்டாம். வர லாபத்துல உங்களுக்கு 20% நான் கமிஷன் தரேன். பரவாயில்லையே சீதா, சூப்பர். நீ பிசினஸ்ல இறங்குனதும் ஸ்டாக் மார்க்கெட் ரேஞ்சுக்கு கணக்கு போட்டு பேச ஆரம்பிச்சிட்டியே. பொண்டாட்டி சம்பாதிச்சு வீட்டுக்குன்னு எல்லா செலவையும் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சும்மா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. டேய் இங்க பாருடா, கண்டவன்லாம் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். யோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறது தான் கூட்டு குடும்பம்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீதா சொன்னது உன் மரமட்டையில ஏறலையா? நீ என்னதான் வெளியில பாராட்டுற மாதிரி சொன்னாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பொறாமையா தானே இருக்க. என் பொண்டாட்டி இந்த வயசுல வேலைக்கு போய் ஒத்தாளா நின்னு இந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்றாடா. டேய், இதுல எனக்கு பெருமை தானே ஒழிய பொறாமையெல்லாம் கிடையாதுடா. டேய் போடா போடா, அடுத்த ஜென்மத்திலேயாவது மனுஷனா இருக்க பாரு. சீதா, நீ வேலைக்கு புறப்படு. அம்மா நானும் அப்படி கிளம்புறேம்மா. அம்மா, மலர் வரையா? நானும் கிளம்புறேன். சரிம்மா. பத்திரமா போயிட்டு வாங்க 2 பேரும். என்ன இந்த வீட்டை என்ன ஒருத்தனும் மதிக்க மாட்டான்? அப்பா என்னம்மா? பாத்தீங்களாப்பா, என்னமோ அவங்கதான் இந்த மொத்த வீட்டுக்கும் ராணி மாதிரி பேசுறாரு. இவன் என்னடானா வேற எவ்வளவு ஒருத்திக்கிட்ட கடன் வாங்கி கடையை நடத்திக்கிட்டு இன்னைக்கு பெரிய தியாகி மாதிரி அண்ணனுக்கும் சேர்த்து காசு கொடுத்துட்டு இருக்கான். 5க்கும் 10க்கும் என்கிட்ட கையேந்தி நின்னவன் இன்னைக்கு எப்படி பேசுறான்னு பாருங்க. என்ன லைட்டா பர்னிங் ஸ்மெல் வருது. பயிர் எரிஞ்சா அதெல்லாம் வரதாண்டா செய்யும். ஓடுற நரியில ஒரு நரிக்குள்ள நரிதான் ரஜும் ரஜும் ரஜும். பாடுற நரியில பல நரி கல நரிதான் ரஜும் ரஜும். எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரு முடிவு கட்டுவோம்மா. முதல்ல இந்த பயலை ஒரு வழி பண்ணி பழையபடி உன் காலை சுத்த வைக்கிறேன். மலர், மலர். மா, இதோ வரேம்மா. என்னம்மா? நான் கிளம்புறேன், நீ வீட்டை பாத்துக்கோ. மா, நானும் உங்களோட வரேம்மா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. சமந்தி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சமந்தி. நான் வந்து உமாவை எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு இருக்கேன். மாமா மாமா,
பார்ட்டி பல்லாங்குழி உருட்ட ஆரம்பிச்சிச்சு போலகுதே. ஆமாண்டா, அவனோட கடமையை தான் செய்கிறான். இன்னைக்கு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். என்ன சம்பந்தி இப்படி திடீர்னு கூட்டு போறேன்னு சொல்றீங்க? அதுக்கெல்லாம் தான் இன்னும் நாள் இருக்கே. அது வரைக்கும் அவ இங்கேயே இருக்கட்டும். அப்படி இல்லை சம்மந்தி, நீங்கள் இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் உமாவை இங்கே விட்டுட்டு போகிறேன். இப்போ நீங்களும் காலையிலேயே கிளம்பி வேலைக்கு போயிடுறீங்க. மாப்பிள்ளையும் முன்ன மாதிரி இல்லை, இப்போ கடை வேலைன்னு பிஸியாகவே இருக்காரு. அதான் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேம்மா. அண்ணன், நீ ஒரு 2-3 மாசத்துக்கு கடையில இருக்கிற நேரத்தை குறைச்சுக்கிட்டு வீட்ல அண்ணி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்லண்ணே. பாண்டி மாமா எல்லாம் கவனிச்சுருந்தாரு மாமா. பாத்தியா, ரிவர்ஸ் கியரை போட்டு எப்படி முன்னாடி ஓடிட்டு போறான் பாத்தியா தண்ணிக்கா. சரி மாமா, நான் 2-3 மாசம் வேணா உமாவோட இங்கேயே இருக்கேன். நீங்க கடையை பார்த்துக்குங்க. ஐயோ மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட இருந்து அந்த 15 லட்சம் ரூபாயை வற்புறுத்தி வாங்கிட்டேன். மறுபடியும் எப்படி நான் அந்த கடைக்கு போய் அதெல்லாம் சரியா வராது மாப்பிள்ள. அப்பா, எப்படி பார்த்தாலும் அது நம்ம கடை இல்லையேப்பா, அது பிரியாவோட கடை தானே. ஆமாம்மா, நீங்க அவளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து கடையை வாங்குங்க. இல்லனா நீங்க மொத்தமா கடையை அவகிட்ட கொடுத்துட்டு வெளியில வந்துருங்க. பாண்டி, என்ன மாமா இப்படி உருட்டுறாங்க? அப்பந்தான் அப்படின்னா உன்னை பாரு, அரபாடி லாரி ஹைவேஸ்ல போற மாதிரி ஐடியாவை அடிச்சு விடுறா பாரு. சரி, கடையை வேணா என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். நான் 2-3 மாசம் உமா கூட இருக்கேன். இப்போ உங்களுக்கு திருப்தி தானே சம்பந்தி? ரவிய மாதிரி உமாவை யாராலையும் பாத்துக்க முடியாது. அது போதும் சம்பந்தி, நீங்க சொல்லிட்டா எனக்கு திருப்தி தாங்க. சரிங்க, அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிங்க. உமா, சாப்பிட்டியா? இன்னும் இல்லைங்க. ஏய், சரி இரு, டிஃபன் எடுத்துட்டு வரேன். மாமா, இந்தாங்க காஃபி. இந்த உமா, தேங்க்ஸ். குடு குடு. மாமா என்னடா சின்ன மச்சான் மறுபடியும் பழைய ஃபார்முக்கே வந்துட்டாப்புல. இது லேடிஸ் மேட்ரு. இதை நம்ம டீல் பண்ணா சரி வராது. அதனால இதுக்குன்னே ஸ்பெஷலாக அட்டாக் பண்ற ஒரு ஆளு நம்ம கையில இருக்கு. மாமா என்ன மாமா சொல்றீங்க? ஒரு ஆட்டோ பாம். அதை கொண்டு வந்து போட்டா போதும், தனிகா உமாலாம் செதறி போயிடுவாங்க. அப்புறம் என்னத்துக்கு வெயிட்டிங்க? தூக்கி போட வேண்டியதானே மாமா? வெயிட் அண்ட் see. இந்தாங்க மாமா. என்ன மாமா, ஏதோ ஆட்டோ பாம் வெடிக்க போகுது, ஹைட்ரஜன் பாம் வெடிக்க போகுதுன்னு சொல்லினே இருந்தீங்க. கொள்ளு பட்டாசை கூட காணுமே மாமா. அணுகுண்டு கோயம்பேட்டில் இறங்கி 1/2 hour ஆச்சு. ஆன் தி வே.
என்னது இது மீட்டருக்கு மேல எதுனா போட்டு கொடு. ஐயோ அத்தை அத்தை அம்மா அவங்க யாரு? என்ட்ரியோ கொல்ல மாசம் ஆகுது. டேய் அதான் எங்க அக்கா சாமுண்டீஸ்வரி. வந்துட்டேன்னு சொல்லு. திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனேனோ அப்படியே வந்துட்டேன்னு சொல்லு.